ஹாய், டாக்டர் பூங்குடி பாலா, குழந்தைகள் மனநல மருத்துவர் பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக எங்கிட்ட கிளினிக்கு வர்ற பேரண்ட்ஸ் மெயின் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, குழந்தைகிட்ட வர்ற நிறைய பிஹேவியரல் இஷ்யூஸ். சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், ஒரு மாதிரி தூக்கி எறிகிறான் பொருள் எல்லாம், ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான், அடிக்க வர்றான். எஸ்பெஷலி முதல்லலாம் பெற்றோர்கள் குழந்தைகள் அடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ அப்படியே உல்ட்டாவாக நடக்குது. குழந்தைகள் பெற்றோர்களை அடிக்கிறாங்க. ஏன் குழந்தைகளுக்கு இடையில் இவ்வளோ வயலண்ட் பிஹேவியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. மெயினாக குழந்தைகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைஞ்சிருச்சு. அவங்களால சும்மாவே உட்கார முடியல, உட்காந்தாலே மொபைல் வேணும், விளையாடணும் அப்படின்னு அந்த ஒரு பொறுமை குறைஞ்சிருச்சு. எல்லா விஷயத்தையும் இம்மீடியட்டாக அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஆன்லைன் கேம்ஸ் விளையாடிட்டே இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஆன்லைன் கேம்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பர்சனை இன்னொரு பர்சன் கில் பண்ணுறது இல்லை வெட்டுறது. அவங்கள கில் பண்ணிட்டா நீ அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் எல்லா ஆன்லைன் கேம்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ அந்த குழந்தைங்க ஃபஸ்ட்லேருந்தே இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறப்ப மனசில் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவனை எப்படி அடிக்கலாம், அடுத்தவனை அடிச்சுட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன போகலாங்கிறது தான் வரும். எந்த ஒரு ஆன்லைன் கேம்ஸுமே ஒரு ஷேரிங்காக எப்படி பண்ணுறது, மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, கைண்டாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத எதுவுமே சொல்லி தர்றது இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் இருக்கிறதும் குழந்தைகளுக்கான வயலண்ட் பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணம் மெயினாக. இன்னொரு முக்கியமான விஷயம், ரீசெண்டாக வந்த மூவிஸு. இப்போ ரீசெண்டாக ஜெயிலர், விக்ரம், கேஜிஎஃப், புஷ்பா இதெல்லாம் பயங்கர ஹிட் மூவிஸ் தான். ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஓகே, அது பிஸ்னஸ் நல்லது தான். பட் ஆனால் ஆஸ் அ சைல்டு சைக்காட்ரிஸ்டாக, ஒரு குழந்தை மனநல மருத்துவராக நான் அதை மூவி பார்க்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, அதில் அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது. அதுக்கு யூஏ சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஏ சர்டிஃபிகேட்ஸுங்கிறது 13+ பார்க்கலாம் அப்படிங்கிறது. மேபி அது இந்தியன் ரூல்ஸ் என்ன சினிமாக்குன்னு அவங்க ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. பட் ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்டாக ஒரு பெற்றோர்களுக்கு என்னால் ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மூவிஸ்லாம் ஃபுல்லாகவே வயலன்ஸ் தான். ஏன்னா எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒருக்கா யாராவது ஒருத்தர் அடுத்தவங்களை கில் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நம்ம குழந்தைகள் ஐ திங்க் நம்ம 7-6 வயசு குழந்தைகளை கூட இந்த படத்தையெல்லாம் பார்க்க விடுறோம். அது 13+ன்னு போட்டிருந்தாலும் பார்க்க விடுறோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, 13+ கூட அந்த மூவிஸை பார்க்குறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த மூவிகளுக்கெல்லாம் மேபி 18+ அடல்ட்டுன்னு சர்டிஃபை பண்ணியிருந்தால் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு 13-14 இயர் குழந்தைகள் அதை பார்க்குறப்போ என்ன தோணுது, மனசில் ஹீரோ எல்லாத்தையும் இன்னொருத்தரை காப்பாற்றணுன்னா இன்னொருத்தரை கொல்லலாம், அடிக்கலாம். ஏன்னா எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு கொலை நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஒரு படத்துலையும் எத்தனை பேர் இறந்தாங்கங்கிறதே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ரத்தம் தெறிக்குது, பாம் வெடிக்குது, கார் வெடிக்குது. ஸோ ஃபுல் மூவியுமே அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப குழந்தைங்க அதை என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அது இவ்வளோ ஓடி இருக்குங்கிறது ஓகே, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு பெட்டர் தான். பட் குழந்தைங்க அதை என்கரேஜ் பண்ணி பார்க்குறது அது நல்ல விஷயமா இல்லை. கண்டிப்பாக இது நிறைய சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் குழந்தைகளுக்குள்ளே வரும். அவங்களுக்குள்ள ஒரு வயலண்ட் பிஹேவியர் வரும். சின்ன சண்டை வந்தால் கூட அடிக்கலாம், தள்ளலாம், குத்தலாம் அப்படிங்கிறத அவங்கள அறியாமையே நம்ம அவங்க மனசுக்குள்ளே பதிய வச்சிட்ருக்கோம். ஸோ பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற மூவி 13+ஆக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இல்லை அதனோட ரிவ்யூஸ் விமர்சனம் கேளுங்க. பார்த்துட்டு அதில் வயலன்ஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு குழந்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா குழந்தைகளோட வயலண்ட் பிஹேவியர் கண்டிப்பாக பெட்டராகும். அவங்க மோஸ்ட்லி கொஞ்சம் கைண்டாக, அன்பாக, நார்மலாக வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. தேங்க்யூ.